சுகமே சூழ்க. இந்த அர்ச்சகர் தட்டில் காசு போடுறது, இந்த ஒரு கான்செப்ட் வந்து என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம். அது எந்த கோயிலாக, சிவன் கோயிலாக இருக்கட்டும், இல்லை விநாயகர் கோயிலாக இருக்கட்டும், பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், இல்லை கிராமத்து கோயில்களில் பூசாரிகள் இருப்பாங்க. இப்போ இந்த அர்ச்சகர் தட்டில் காசு போடுறதுங்கிறது தொன்று தொட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு பழக்கம். இப்போ அதில் பலருக்கும் பல மாற்று கருத்துகள் இருக்குது. எதுக்கு போடணும்? உண்டியல் இருக்குது, உண்டியல் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி ஒரு கோயிலுக்குள்ள அர்ச்சகர், பூசாரி இவங்களாம் குருவின் அம்சம். கடவுளுக்கும் நமக்குமான இடையில கூட தூதர்கள். நம்ம 2 பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பக்தரையும் ஒரு கடவுளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த தூதர் வந்து அங்க இருக்கிற அர்ச்சகரோ பூசாரியோ தான். அப்ப நீங்க அவங்களுக்கு போடுற காசை வந்து ஏதோ நீங்க நிறைய காசை அவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மனப்பான்மையில நீங்க தேவையே இல்லை. அர்ச்சகர் தட்டில் காசு போடணும். என்னிடம் வந்து ஜாதகம் பார்த்த அத்தனை அன்பர்களுக்கும் தெரியும். நான் குறிப்பிட்டு இதை சொல்லாம அந்த கன்சல்டேஷனை முடிச்சதே கிடையாது. நீங்க கோயிலுக்கு போங்க, அர்ச்சனை பண்ணுங்க, அர்ச்சகர் தட்டில் காசு போடுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா உங்கள் கர்மாவை வாங்கக்கூடிய அவர்கள் தான் குருக்கள்னு சொல்றோம். மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். தெய்வத்துக்கு முன்னாடியே குரு வச்சுட்டாங்க. ஏன்னா தெய்வத்துக்கும் உங்களுக்குமான இடையில இருக்கக்கூடிய அந்த நபரே வந்து குரு தான், குருக்கள் தான், அர்ச்சகர் தான், பூசாரி தான். நீங்க அவங்களுக்கு போறது ஒரு தட்சணை போலதான். இப்ப உங்களுடைய கர்மாவை கழிக்கிறது தான் நீங்க கோயிலுக்கு போறீங்க. அங்க குருக்கள் வந்து உங்களுக்கு தூதரா இருக்காருன்றப்ப அவருக்கு நீங்க தட்டுல காசு போடும்போது உங்களுக்கு கர்மா கழியுதுன்றதை நீங்க முதல்ல உணரணும். அது நீங்க ஏதோ நிறைய காசு போடணும் தேவையில்லை, போடணுன்ற அவசியம் இல்லை, உண்டியல்ல போறோம், தர்ம காரியங்கள் பண்றோம், எல்லாமே பண்ணுங்க. ஆனா கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா கடவுளை வணங்கிட்டு உங்களை வேண்டுதலை சொல்லிட்டு அர்ச்சகர் தட்டில் காசு போடும்போது அதுவரை நீங்கள் சுமந்து கொண்டிருந்த கர்மா பலதும் கழியும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்ப எந்த கோயிலா இருந்தாலும் சரி, நீங்க அர்ச்சகர் தட்டில் காசு போட்டு உங்க கர்மாவை கழிச்சுக்கிட்டு நீங்க தான் பயன்பட போறீங்க. நிறைய அர்ச்சகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பங்கள்ல நிறைய வந்து கஷ்டங்கள் இருக்கும். எனக்கு அவங்க மற்றவங்களுடைய பக்தர்களுடைய கர்மா வாங்குறது தான் அவங்களுடைய வேலையை, அவங்களுடைய பிறப்பின் பயனே அதுதான். அப்போ ஒரு குருமார், ஒரு ஜோதிடர், ஒரு குருக்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்க கொடுக்குற தட்சணைங்கிறது உங்க கர்மாவை தான் நீங்க அவங்க கொடுக்குறீங்கன்றது அர்த்தம். அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் குருக்கள் தட்டில், அர்ச்சகர் தட்டில் காசு போடுங்க. கர்மா கழியும். சுகமே சூழ்க.